வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னை தீவுத்திடலில் தான் இருக்கோம். தீவுத்திடலில் பொருட்காட்சி நடந்துட்டுருக்கு. தமிழக அரசு துறை மற்றும் மத்திய அரசு துறை அரங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 43 அரங்குகள் இருக்குங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு அரங்கை தான் இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் இந்து அறநிலையத்துறை அப்படின்னு ஒரு அரங்கு வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒரு கோவில் மாதிரி ஒரு வடிவமைப்பு பண்ணி வச்சுருக்காங்க. நிஜமாக நமக்கு வந்து உண்மையிலே கோவில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவ்வளோ அழகாக ரியலிஸ்டிக்காக பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே இந்து அறநிலையத்துறை அப்படின்னும் போது ரொம்பவே சூப்பராக பண்ணுவாங்க. ரொம்ப மெனக்கெடல் பண்ணி ரொம்ப ஒரு கோவிலை அப்படியே பார்த்து பார்த்து செதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ போன முறை பார்த்திங்கன்னா அறுபடை வீடு பண்ணியிருந்தாங்க. இந்த முறை வந்து அம்மன் சிலைகள் எல்லாமே நிறைய பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோன்னா தூண் இருக்குது பார்த்திங்களா, அந்த தூணில் கூட நிறைய சிற்பங்கள் வந்து ரொம்ப அழகாக வடித்து வச்சுருக்காங்க. அதாவது விநாயகர், அப்புறம் வந்து மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம்னு சொல்லிட்டு அதெல்லாமே கூட இந்த தூணில் கூட ரொம்ப அதாவது வேலைகள் செஞ்சு ரொம்ப அழகாக எல்லாமே அட்டை தான். பட்டு நமக்கு பார்த்தோன்னா நம்மளால் கண்டே பிடிக்க முடியாதுங்க. கோவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தூணில் வந்து சிலைகள் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே மட்டும் இல்லை, அந்த தூணில் வந்து மேலே பார்த்திங்கன்னா அதுலேயும் அழகழகாக வடிவமைச்சு ரொம்ப சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்கங்க. தூணில் கூட ரொம்ப அழகாக யாழி இருக்கா மாதிரின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து துவாரபாலகர் 2 பக்கமும் நிற்கிற மாதிரி வச்சு உள்ளே என்ட்ரு ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வந்த உடனே ஆனந்த விநாயகர், எல்லாருக்குமே ஆனந்த தரட்டும் அப்படிங்கிறதுக்காக ஆனந்த விநாயகர் வச்சுருக்காங்கங்க. அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதாவது கோவில் நிர்வாகம் சார்பாக என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே ஃபோட்டோஸாக வச்சுருக்காங்கங்க. இது வந்து திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் சாமி தான் வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாக சுற்றி சுவாமி சிலைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லா தெய்வங்களையும் ஒரு சேர பார்க்குற ஒரு இடமா தான் இவங்க இதை வச்சுருக்காங்க. நடுவில் வந்து கொலு வச்சுருக்காங்க, அதாவது படிக்கட்டு வச்சு ரொம்ப அழகாக நவராத்திரியில் வைப்பாங்க பார்த்திங்களா, அந்த கொலுவை வந்து வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. நாலாபுறமும் வச்சுருக்காங்கங்க. 4 சைட்லேயுமே உங்களுக்கு கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு சொல்லிட்டு 4 புறத்துக்கும் சேர்த்து மிகப்பெரிய கொலு வச்சுருக்காங்க. அந்த நடுவில் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அருணாச்சலேஸ்வரை பார்த்தோம். மயிலை கற்பகாம்பால தான் இப்போ நம்ம சேவிச்சிட்ருக்கோம். ஒவ்வொருத்துலேயுமே அதாவது எந்தெந்த ஊரில் எந்தெந்த சுவாமி ரொம்ப வந்து ஃபேமஸோ அது எல்லாமே அந்த சுவாமிகள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. மயிலை கற்பகாம்பாள், திருமயிலை கற்பகாம்பாள். அதே மாதிரி கோவிலில் வந்து அன்னதானம் பண்ணுறாங்க பார்த்திங்களா, மதியானம்னா அன்னதானம் பண்ணுறது அதெல்லாமே கூட போட்டிருக்காங்க. சமயபுரம் மாரியம்மன், அம்மனுக்கெல்லாம் அம்மன் பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் தான். ஸோ எந்த அம்மனை அதாவது சமயபுரம் மாரியம்மனை பார்த்துட்டா எல்லா அம்மனையும் பார்த்ததுக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் ரொம்ப பிரபலமான ஒரு அம்மன், புகழ்பெற்ற ஒரு அம்மன். பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது சமயபுரம் மாரியம்மனை. கூடிய சீக்கிரம் போய் பார்க்கணுன்னு நினச்சிட்ருக்கேன். அடுத்து வந்து கருகாத்தம்மன், திருக்கருகாவூரில் கருகாத்தம்மனை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் கண்டிப்பாக இதுவாகணும். அதுக்கப்புறம் இது வந்து திருவானைக்கால் அகிலாண்டேஸ்வரி சுவாமி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. எல்லா சுவாமியை பார்க்கும்போது எனக்கு அப்படியே வந்து கோவிலில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக வருங்க. கோவிலில் என்னென்ன பண்ணுறாங்களோ அது எல்லாமே கொண்டு அரசாங்கம் என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாமே கூட பிக்சர்ஸாக வச்சுருக்காங்க. இது வந்து நாமக்கல் நாமகிரி தாயார், நல்லா கொஞ்சம் பெரிய வடிவத்தில் ரொம்ப அழகாக இருக்காங்க. நல்லா பெரிய வடிவமாக இருந்தது இந்த நாமக்கல் நாமகிரி தாயார். அவங்கள தான் இப்போ நம்ம சேவிச்சிட்ருக்கோம். இந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து கன்னியாகுமரி பகவதி அம்மனுங்க. பகவதி அம்மனை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். சுவாமியை நல்லா சேவிச்சிக்கலாம். எல்லாருக்கும் எந்த கவலையும் இல்லாமல் எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணுங்க. அது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து கூத்தனூர் சரஸ்வதி தேவி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கூத்தனூர் சரஸ்வதி தேவி, பட் வீணை மட்டும் வைக்கலை. ஸோ அதனால் நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், என்னடா வீணையை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கூத்தனூர் சரஸ்வதி தேவியை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம் பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன். பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன் அவங்கள தான் பார்த்துட்ருக்கோம். எருமை மாடு மேலே நிற்பாங்க. அப்புறம் துர்க்கை அம்மனை நம்ம பார்த்துட்ருக்கோம்.
நெக்ஸ்ட்டு நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் வந்து காஞ்சிபுரத்தில் ஃபேமஸான காமாட்சி அம்மனை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். கரும்போட ரொம்ப அழகாக அப்படியே இருக்காங்க. நமக்கு நல்ல அருள் கொடுக்குறாங்க. நல்லா இருக்குங்க. எல்லா தெய்வத்தையும் ஒரு சேர பார்க்குறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை பார்த்தோம். இப்போ அடுத்து யாருங்க, மதுரை மீனாட்சி அம்மன் தான். மதுரை மீனாட்சி அம்மன் நல்லா பச்சை கலரில் அழகாக மதுரையில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் இங்கே இருக்கா மாதிரி நின்ற கோலத்தில் இருக்கா மாதிரி இருக்காங்க. அடுத்து அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோன்னா அடுத்த சுவாமி என்னன்னு பார்த்துடலாமா. அதுக்கப்புறம் நந்தம்பாக்கத்தில் நாகாத்தம்மன் கோவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் இருக்குதுங்க. அந்த கோவிலை தான் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நான் இப்போ தான் முதல் முறையாக கேள்விப்படுறேன். நந்தம்பாக்கத்தில் நாகாத்தம்மன் ஒரு கோவில் இருக்கான். ஸோ நம்ம சீக்கிரமாக அந்த சுவாமியை போய் சேவிக்கணும். ஏன்னா இங்கே இருக்க எல்லா அம்மன் பேரையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நாகாத்தம்மன் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நந்தம்பாக்கத்தில் நாகாத்தம்மன் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றது எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ கூடிய சீக்கிரம் போய் நான் நந்தம்பாக்கம் நாகாத்தம்மனை போய் பார்க்கணும். அடுத்தது யாருங்க, சுப்பிரமணிய சுவாமி தான். நம்ம சுவாமி திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி, அவரையும் சேவிச்சாச்சு. ஸோ எல்லாரோடையும் நின்று நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். எல்லாருமே சந்தோஷமாக சுவாமி கும்பிட்டு ரொம்ப அழகாக, அதாவது ரொம்ப அதுவும் டெய்லி இசை நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்குது. பரதநாட்டியம் நான் போகும்போது அப்போ தான் முடிஞ்சுதுன்னு சொன்னாங்க. பரதநாட்டிய டான்ஸோட ட்ரெஸ்ஸோட எல்லோரும் வெளியே கிளம்பிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, டெய்லி பிரசாதம் கூட கொடுத்தாங்கங்க. அதுவும் நிறைய பிரசாதம் கொடுத்தாங்க. பொங்கல் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக கொதிக்க கொதிக்க பொங்கல் கொடுத்துருந்தாங்க. சுட சுட பொங்கல் ப்ளஸ் சுண்டல் வேறு கொடுத்துருந்தாங்க. பச்சை பயிறு சுண்டல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ரெண்டும் சாப்பிட்ட உடனே வயிறு நல்லா ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோ பிரசாதம் கொடுத்தாங்க. நம்ம கோவிலுக்கு போனோன்னா பிரசாதம் சாப்பிட்டா தான் அது ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இங்கே ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக புது புது பொம்மைகள் வச்சுருந்தாங்கங்க. அங்கே வச்சுருக்க பொம்மைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நியூவாக புதுசாக இருந்துச்சுங்க. ஸோ அது மாதிரி கொலு ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கோவில் இந்து அறநிலையத்துறை, அதாவது நீங்கள் 50th இந்த கண்காட்சிக்கு வந்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்து அறநிலையத்துறை. இது வந்து தீவுத்திடலில் தான் இந்த சுற்றுலா பொருட்காட்சி நடக்குதுங்க. மதியானம் 3 மணிலேருந்து, திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் மதியானம் 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் இருக்குங்க. அதே மாதிரி சாட்டர்டே சண்டே, அதாவது ஹாலிடேஸ் டைமில் பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் இந்த எக்ஸிபிஷன் இருக்குங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.